நல்லா கவனிங்க. கர்த்தர் உனக்கும் உன் இள வயதின் மனைவிக்கும் சாட்சியாக இருக்கிறார். என்ன சாட்சியாக இருக்கிறாரு? உன் தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவியும் ஆகிய அவளுக்கு நீ துரோகம் பண்ணினாயே. உன் தோழியும், ஒய்ஃபை உன்னுடைய தோழின்னு சொல்லுது, ஃப்ரெண்டு. ரொம்ப ஆழமான ஃப்ரெண்ட்ஷிப், அது பிரிய முடியாத ஃப்ரெண்ட்ஷிப்பு. மற்ற ஃப்ரெண்ட்ஷிப்பெல்லாம் அவரோட பேசிக்கலாம். இந்த ஃப்ரெண்ட்ஷிப் பிரிய முடியாத ஒரு ஃப்ரெண்ட், ரொம்ப ஆழமான ஃப்ரெண்ட்ஷிப்பு. உன் தோழியும் உடன்படிக்கையின் மனைவியும் ஆகிய, உன் மனைவின்னு சொல்லியிருக்கலாம், அப்படி சொல்லலை. பழைய ஏற்பாட்டு ஜனங்களுக்கு நல்லா வழங்குவது பாருங்கள். உடன்படிக்கையின் மனைவினா ரொம்ப சீரியஸான விஷயம். உடன்படிக்கையின் மனைவினா என்ன? சில வாக்குறுதிகளை கொடுத்துருக்குறோம், தவற முடியாது, அதை விட்டுற முடியாது, அதை காப்பாற்ற வேண்டும். மனைவியும் காப்பாற்றணும், புருஷனும் காப்பாற்றணும், அதுக்கு உட்பட்டிருக்கிறோம், அதுக்கு கட்டுப்பட்டிருக்கிறோம். இட் இஸ் அ பைண்டிங் ப்ராமிஸ். இந்த உடன்படிக்கையின் மனைவியுமாக அவளுக்கு நீ துரோகம் பண்ணினாயே அப்படின்னு இருக்குது. இப்போது எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துக்கு போங்க. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் போய் 16ஆம் அதிகாரத்துக்கு போங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அதிகாரம் அது. 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பாருங்கள். 16:8. நான் உன் அருகே கடந்து போன போது உன்னை பார்த்தேன். இஸ்ரவேல் மக்களை கர்த்தர் எப்படி வர்ணிக்கிறார் பாருங்க. அவருக்கும் இவங்களுக்கும் இருக்கிறது ஒரு உடன்படிக்கையின் உறவு. எப்படி அவர்களை பார்த்து அவர்களை தனக்கு சொந்தமாக்கிட்டார்ன்றதை பற்றி பேசுகிறார். நான் உன் அருகே கடந்து போன போது உன்னை பார்த்தேன், இதோ உன் காலம் பருவ காலமாக இருந்தது. மெட்டஃபாரிக்கலி பேசுகிறார், அதாவது சித்தரிக்கிறார், ஒரு படம் போல் சித்தரிக்கிறார். உன் காலம் பருவ காலமாக இருந்தது. அப்பொழுது என் வஸ்திரத்தை உன்மேல் விரித்து உன் நிர்வாணத்தை மூடி உனக்கு ஆணையிட்டு கொடுத்து உன்னோடு உடன்படிக்கை பண்ணினேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இவ்விதமாய் நீ என்னுடையவளானாய். இஸ்ரவேல் ஜனம் கர்த்தருக்கு சொந்தமான ஜனங்களாக மாறினது எப்படின்றது பார்க்குறார். நான் வந்தேன், உன்னை பார்த்தேன், உன் நிர்வாணத்தை மூடி ஆணையிட்டு கொடுத்து, உனக்கு ப்ராமிசஸ் கொடுத்தேன், நான் ஆணையிட்டு கொடுத்து உடன்படிக்கை பண்ணினேன், உன்னோடு நான் ஒரு உடன்படிக்கை பண்ணேன், இப்படித்தான் நீ என்னுடையவளாய் ஆனாய். அப்போ கர்த்தருக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் இருக்கிற உறவு எப்படிப்பட்டதுன்னு சொல்கிறார் எசேக்கியேல் தீர்க்கதரிசி. எசேக்கியேல் தீர்க்கதரிசி தேவனே பேசுகிறார். எசேக்கியேல் தீர்க்கதரிசி எப்படிப்பட்டதான்? திருமணத்தில் ஏற்படுது பாருங்கள் உறவு, அதே போல் உறவு தான். திருமண உடன்படிக்கையை போல தான் தேவனுக்கும். என்ன மாதிரி கம்பேரிசன் பாருங்கள். தேவனுக்கும் இந்த ஜனத்துக்கும் ஏற்பட்டிருக்கிற உடன்படிக்கையை வர்ணிக்கிறதுக்கு என்ன பிக்சரை யூஸ் பண்ணுறாரு? திருமணத்தில் என்ன நடக்குதோ அதுதான். திருமணம் எப்படி ஒரு உடன்படிக்கையாக இருக்கிறது